ஓகேவா? அங்கிட்டால ஒன்று வருது, இங்கிட்டால ஒன்று போகுது. இன்னைக்கு 7ஆம் நாள் லாஸ் வேகாஸில் இருக்கோம். ரோட்டில் போயிட்டுருக்கு. இந்த ஸ்ட்ரிப்ஸ் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மனுஷன் பாருங்கள், எடுத்தோடனே வெயில் சன்னி கிட்டத்தட்ட 75 Fahrenheit அந்த இதில் இருக்குது. நல்லாயிருக்கு, நடக்கிறதுக்கு இதமாக இருக்குது. ரோட்டுடைய இதை பாருங்கள். பெரும்பாலும் இங்கே உள்ள கல்ச்சர் என்ன நம்ம சொல்கிறது போல தான். இது எதுவும் சொல்கிறதுக்குலாம் பெரிய லெவலில் இல்லை. ஒரு ஆட்டம் பாட்டம் சாப்பாடு தூங்குறது இதுதான் வேலைகள், வேறு ஒன்றும் இல்லை. இது காலை நேரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காலை நேரத்துடைய வியூ அதுவும் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறான். இன்னொருத்தன் என்னடாக்கா ஃபுல்லாக வேறு கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு திடீர்னு பயம் காமிக்கிறோம் ரோட்டை க்ளீன் பண்ணுற மாதிரி. ஆனால் மக்கள் பாருங்களேன், காலைல 11 மணி 3 மணி ஆச்சு. 3 மணி ஆயிடுச்சு. எல்லா இடத்துல மெயின் என்னண்டாக்கா we'll come back. Taxi. Other side. இங்கே பாருங்க, இது சின்ன பொண்ணுலாம் அப்படி தான் இருக்குது. நேற்று நைட்டு இந்த ஏரியாலாம் நடந்தாச்சு. இன்னைக்கு தேவையில்லாத ஒரு நடை. One minute. இங்கே பாருங்க, இது என்னடா இது? ஒரு வித்தியாசமான இதாக இருக்கு. வாவ், அக்வா மசாஜ். வாவ், எப்படிலாம் வந்துருச்சு பாருங்க மசாஜ். Okay, we'll get back. What is this? This one is very nice. Yeah. Oh, there's a I be on and off the plane, pull $250,000 on Fortune on the Hussein, caught a ticket, I be swerving, living like I'm purpose, know just where I'm going, but deep down I feel urgent, it's hard to write this shit when I live it in real time, you know I'm going up, got a code, different design, and they know these looking, I'm a girl. The blind save on the cross, cause I'm really going nuts, I'm ready with the blue teeth, came with the coat, you know I'm going, I'm manifesting everything that I want. ஆட்டு மந்த மாதிரி கிராஸ் ஆகுது, லைட்டு சிக்னல் அப்படி இருக்கும்போது. இன்னொரு விஷயம் என்னால் கவனிக்க முடிஞ்சிச்சு. இந்த ஊரில் வந்து என்னன்னு சொன்னாக்கா, டேக்ஸி நம்ம நினச்ச இடத்துலலாம் நிப்பாட்ட மாட்டான். அதுபோல் ரோட்லேயே வந்து நீங்கள் பார்த்துட்டாக்கா வழிகள் வந்து அது மாதிரி வச்சிடல. ஓகே, ஸோ நீங்கள் அந்த ஏரியாலாம் பார்த்துட்டாக்கா எல்லாமே அடைச்சி இருக்குது. ஸோ அது கஷ்டம், பார்த்துக்கணும்.
இந்த ஹோட்டல்லேருந்து என்ன பாருங்கள், ராயல் டவர் இந்த சைடில் தான் ஊபர் ஆப்ஷன் இருக்குது. இல்லாட்டி எங்கேயும் போக முடியாது. பெரிய தலைவலி. இந்த ஹோட்டலில் தாங்கனாக்கா இங்கே வருதில்ல, இந்த ட்ராம் வந்து ஃப்ரீ. இது 2 இடத்துக்கு போய்க்கலாம். டெஸ்லாவில் போய் ஏற போகிறோம். இந்த இதுதான் கிடச்சிருக்கு சாப்பிட போகிறதுக்கா. Kebab? Yeah, kebab. Yes, kebab. முதல்ல டெஸ்லா. Oh, shit, man. Okay. You don't know. Because I know on the other side. Okay. Yeah. Because my family, we love kebab. This is a good one. Is it? Yeah. Oh, I better take my part here. Yeah. Where are you from? China? I know I'm from Vietnam. But Vietnam. My father-in-law is from Iran. Iranian. Okay. So we love kebab. He always took out kebab when we were young. Oh, really? Yeah. So you will get it a new place. Yeah, I love Kubade. I didn't know kebab here. நியூயார்க்லாம் இருக்கும்போது எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை. சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு வந்து எல்லா இடத்துலையும் ஹலால் ஃபுல்லாக கிடச்சிச்சு. நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து ஜான்சன் ஹைட்ஸ் அந்த ஏரியாக்கெலாம் போனாக்கா ஏகப்பட்ட பங்காளி ஷாப்ஸ் இருந்துச்சு, இந்தியன் ரெஸ்டாரண்ட் எல்லாமே கிடச்சிச்சு. அப்போ ஹலால் ஃபுட்டு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் லாஸ் வேகாஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எங்களை சுற்றி வந்து பெரிய லெவலில் ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லை. அப்போ நம்ம தெரிஞ்ச ஆளுங்கள்கிட்ட கேட்கும்போது ஒரு ஏரியா வந்துக்கிட்டு நம்மளுக்கு சொன்னாங்க. அப்போ அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். சிட்டியுடைய நம்ம வீட்டில் நம்ம ஹோட்டல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 minutes டிரைவு, $10 ஸ்பெண்ட் பண்ணணும். போகிறதுக்கு $10, வர்றதுக்கு $10. ஊபரை புக் பண்ணி தான் நாங்கள் போனோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சாப்பாடை பொறுத்த வரைக்கும் செம டேஸ்ட்டு நீங்கள் பார்க்க முடியும். அதில் இங்கே வந்து ஒரு விஷயத்தை கவனித்தேன். நம்ம கபாபுங்கிறோம், அங்கே கிபோப்னு சொல்லி போட்டிருக்காங்க எல்லா இடத்துலையும். அப்புறம் நீங்கள் ஃபார்மசின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஃபார்மசின்றாக்க நம்ம இங்கே மெடிக்கல் இல்லை, சூப்பர் மார்க்கெட்டுக்கு பேர் தான் ஃபார்மசி. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்கிட முடியுது, பார்க்க முடியுது. பல வித்தியாசங்கள், பல மாற்றங்கள், பல விஷயங்களை பார்க்க முடியுது. நம்மளுடைய சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 days நம்ம வந்து இந்த யூஎஸ்ஏ ட்ரிப்பு போயிருக்கோம். அதோட மேக்ஸிமம் என்னால் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். அதில் 4 இடம் நாங்கள் முக்கியமாக போனோம். நியூயார்க்கு, அப்புறம் பஃபலோ, நயகரா ஃபால்ஸு, அதை முடிச்சுட்டு லாஸ் வேகாஸு, அதை முடிச்சுட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோ போனோம். ஸோ இந்த 4 இடத்துல உள்ள கவரேஜ் மேக்ஸிமம் என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் முடிஞ்ச அளவு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கபாப் ரெஸ்டாரண்ட் போகிறதுக்குள்ளாட்டி எங்களுக்கு அந்த அன்னைக்கு பசியே மயக்கம் தள்ளிடுச்சு. ஏன்னு சொன்னாக்கா 2 நாளாக சரியான சாப்பாடு இல்லை. அங்கேருந்து கிளம்பி வந்தது, அப்புறம் நயகரா போனது, அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தது, டைம் சேஞ்சு, அது மாதிரி ஒரு விஷயங்கள்னால கொஞ்சம் பசியுடைய ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, எவ்வளோ டேஸ்டியாக. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்குறாங்க. ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. என்னென்னு பார்த்தாக்கா ஆர்டர் பண்ணி எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் அங்கே போனேன்டாக்கா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. So how you feel? Better in Vietnam or here? Of course here. I moved here when I was almost 16. Yeah. I don't know anybody back home anymore. Almost 16. I mean, you are studying here. Yeah, I've been here like 40 some years already. I live in California 30 something years. They changed a lot. Yeah, big change. I'm also planning to go there for some business for the Agarud. Now it's very nice over there. Yeah.
But beautiful country. Yeah, I love it. Yeah. இந்த ஏரியால தான் கபாபு இது எல்லாமே இருக்கு போல இருக்கு. சிக்கன் காரில் தான் வந்தோம். இப்போ வந்து கபூப் எக்ஸ்பிரஸ் இந்த இதுக்கு தான் வந்திருக்கோம். இது ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. அந்த ஒரு ஃபீலிங்கில் வந்திருக்கோம். பசி வேறு கபண்டு இழுக்குது. போய் பார்த்தா தான் தெரியும் என்ன ஏதுன்ட்டு. பிஸ்னஸ் அவர் 11 to 9:30. இதுதான் ஃபுட்டு நம்மளுக்கு வந்துக்கிறது. ஃப்ரெஷ்ஷாக போட்டு வந்துருக்கு. பார்த்தாலே கபன்னு அடிக்கணும் போல் இருக்குது.